எவ்ரிவன் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெங்காயம் பர்த்தா. வெங்காயம்னா பெரிய கத்திரிக்காய் சுட்டு வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு மிக்சியில் ஒரு சுட்டிடலாம். அதுக்கு ஜீரகம் தாளிச்சு போட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அரைச்சி அந்த இதை போட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலாலாம் போட்டு பண்ணலாம். முன்னாடியே இந்த மெனு போட்டிருக்கேன். நான் பார்க்காதவங்க பார்ப்போங்க. டெய்லி மெனு போடுறதுனால இதை நான் ஷேர் பண்ணேன். ஜீரகம் தாளிச்சு போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி போடலாம். ஜீரகம் தாளிச்சு போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தோல் உரிச்சு வச்சுட்டு மிக்சியில் ஒரு சுற்றிடலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கினப்பறம் உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் வதங்கி எடுத்து உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி கரம் மசாலா போட்டிருக்கேன். இதோட சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்ச நம்ம அந்த கத்திரிக்காய் போட்டோம்னா வெங்காயம் பார்த்தா ரெடியோட மேலே கொத்தமல்லி தூவிடலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூனையும் கொஞ்சோண்டு பிஞ்சு சர்க்கரையும் போட்டுடலாம். அப்புறம் கத்திரிக்காய் இதையும் போட்டாச்சும் ஒன்றா வதக்கிடலாம். சூப்பரான வெங்காயம் பார்த்தா ரெடி எடுத்து ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டு கொத்தமல்லி போட்டாச்சும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். கொத்தமல்லியை கலர் ஏன் எப்படி இருக்குன்னா காஷ்மீரி லால் மிர்ச் போடுறாங்க. காரம் இருக்காது, கலர் தான் கொடுக்கும். சூப்பரான வெங்காயம் பார்த்தா ரெடி ஆகிடுது. இந்த பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொட்டி ஃபுல்கா பண்ணிவிட்டு சாப்பிடலாம். பன்னீர் இருந்தது, அதையும் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்காவோட சூப்பரான வெங்காயம் பர்த்தா தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.